இங்க எப்பவும் போல முத்துக்கு ஜீவா கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "இங்க பாருங்க முத்து, நான் இந்த மாரி ஊருக்கு வந்துட்டேன். என்ன ஹோட்டல் ரூம்ல வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கங்க. ஒரு இடத்துக்கு போ வேண்டியது இருக்கு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதுக்கு ஏத்த மாரி முத்துவுமே, "சரி மேடம் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாருக்கும் எப்பவும் போல காலையில தகவல் சொல்லிட்டு, அவருமே இந்த பக்கம் வந்து ஜீவாவ கூப்பிடுறதுக்காக ஹோட்டல் போறாங்க. அங்க போயிட்டு ஜீவாவ பார்த்தோன்னே ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டு, "பரவால்ல மேடம், நீங்க வர வர ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜீவாவ பாராட்டிட்டு, அது மட்டும் இல்லாம அவங்கள இந்த பக்கம் கார்லயும் ஏத்திட்டு டைரக்ட்டா அவங்க போ வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டு இருக்க வழியில ஜீவாவுமே கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. இத பார்த்த முத்துமே, "என்னாச்சு மேடம், ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ஜீவாவுமே மனசை விட்டு சரி முத்துக்கிட்ட பேசலாம், ஏன்னா நமக்காக அவர் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நமக்காக இந்த மாதிரி ஸ்டேஷன் வரைக்கும் வந்து சாட்சி கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காரு, அதனால அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜீவாவுமே இருந்துகிட்டு, அது ஒண்ணு இல்ல முத்து, போன டைம் நான் ஊருக்கு வந்திருக்கப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபாய் ஏமாந்துட்டேன். இப்போ அந்த 30 லட்ச ரூபாய் நான் வந்து சம்பாரிச்சிட்டேன், அது வேற விஷயம். பட் ஆனா இப்போ அதை வச்சு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். ஆனா என்கிட்ட இருந்து அந்த பணத்தை ஏமாத்தி வாங்கினவங்கள நான் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க எப்பவுமே என் மனசுக்குள்ள வந்து வந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பணத்தை நான் வந்து இன்னொருத்தட்ட இருந்து வாங்கியிருந்தாலும் அது உண்மையாலுமே வந்து எனக்கு சேர வேண்டிய பணம் தான். அவங்க அதை என் வட்டியோட வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 30 லட்சம் இழந்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்துவுமே, "கவலைப்படாதீங்க மேடம், கண்டிப்பா அது உங்களோட காசா இருந்தா உங்களுக்கு தேடி வந்துடும். யார் தடுத்தாலும் அது கண்டிப்பா வந்து அங்க இருக்காது" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எங்க ஜீவாவுமே, "இல்ல முத்து, அவங்க இந்த மாதிரி அந்த காசை வாங்கி மறுபடியும் அவங்க கிட்ட அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னா கூட பரவாயில்ல தான். பட் ஆனா அதுக்கு இன்னும் கொடுக்காம இன்னுமே என்ன ஒரு திருடியாவே வீட்டுல காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட முக்கியமா அந்த பணத்தை வச்சு அவங்க மட்டுமே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்க" அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் முத்துவுமே, "சரி பரவாயில்ல விடுங்க, சரியாயிடும்" அப்படின்னு சொல்லி எங்க ஜீவாக்குமே கொஞ்சம் ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜீவாவுமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம், "சரி முத்து, நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு இது எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா டாக்குமெண்ட் வாங்கணும், அதை நான் வாங்கிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி டைரக்டா பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு உள்ள போறாங்க. அதே நேரத்துல இங்க உள்ள ஏற்கனவே அந்த பீச் ஹவுஸை ஏற்கனவே பார்த்துட்டு அது கரெக்டானதா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக எங்க ரோகிணி மனோஜும் அதோட டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு, அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் இவர் தானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவங்களுமே பத்திர ஆஃபீஸ் வந்திருப்பாங்க. அப்ப கரெக்டா யதார்த்தமா ஜீவாவுமே இந்த பக்கம் மனோஜும் ரோகிணியும் பார்த்த உடனே பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனா அவங்களுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. 30 லட்ச ரூபாய் இழந்ததெல்லாம், அது மட்டும் இல்லாம எங்க ரோகிணி தன்னை அவமானப்படுத்தி பேசின விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்க. ரொம்பவே டென்ஷனோட அந்த டாக்குமெண்ட்டையும் வாங்காம அவங்களுமே வெளியில வந்துடுறாங்க. வந்து கார்ல வந்து உட்காந்துட்டு ரொம்ப டென்ஷனோட, "நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்களே என் கண் முன்னாடி இருக்காங்க, கண்டிப்பா இவங்க கூட நம்ம இருக்கக்கூடாது. சரி முத்து, இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, எனக்கு இப்போதைக்கு இங்க இருக்க பிடிக்கல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே, சரி ஓகே, ஜீவா கொஞ்சம் மைண்ட் செட் இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில, "என்னாச்சு ஜீவா, எதுக்காக இப்படி பண்றீங்க? உள்ள போய் நீங்க டாக்குமெண்ட் வாங்கலை" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எங்க ஜீவாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, "இல்ல, இந்த மாதிரி என்கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்துறவனே உள்ளதான் இருக்கான். அவனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவன் மட்டும் இல்ல, அவனோட பொண்டாட்டியும் உள்ளதான் இருக்காங்க. என்ன பண்றது? இந்த மாதிரி வந்து சம்பந்தமே எல்லாமே நீ ஏமாத்தி என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க" அப்படிங்கிற விஷயத்த ஜீவா சொல்றாங்க. இந்த மாதிரி ஜீவா கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு முத்துவுமே, "இங்க பாருங்க ஜீவா, நீங்க சாப்பிட்டீங்களா காலையில" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "இல்ல, இனிமேல் தான் சாப்பிடணும் முத்து" அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. "சரி இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுல சாப்பிட போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஜீவாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப ஜீவமா போற வழியில, "இல்ல முத்து, பரவாயில்ல, என்ன ஒரு ஹோட்டலுக்கு மட்டும் கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டு முத்துவுமே, "என்ன மேடம், எங்க வீட்டுல எல்லாம் வந்து சாப்பிட மாட்டீங்களா" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஜீவாவுமே, "அப்படிலாம் கிடையாது முத்து, இந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கரெக்டா எங்க முத்துவுமே, "இங்க பாருங்க, எங்க வீட்டுல எங்க அப்பா இருக்காரு, அவர் உண்மையிலுமே உங்களுக்கு உங்க மனசுக்கு ஆறுதலா நல்ல தெளிவான விஷயங்களை உங்களுக்கு பக்காவா சொல்லுவாரு. ஏன்னா என் மனசு கஷ்டப்படுறப்பெல்லாம் எங்க அப்பா கிட்ட தான் நான் போய் பேசுவேன், அவர் கண்டிப்பா வந்து பக்காவா உங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணி தருவார்" அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டோன்னு ஜீவாவுமே, சரி ஓகே, அந்த மனோஜ் ரோகிணி விஷயத்த கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கேஷுவலா இருப்போம் அப்படிங்கிறதுனால அவங்களுமே டைரக்டா முத்துவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இங்க டைரக்டா அண்ணாமலையுமே பார்த்துட்டு, "யாருப்பா இந்த பொண்ணு" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "இவங்க தான்ப்பா ஜீவா, என்னோட ரெகுலர் கஸ்டமர், இந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்காங்க" அப்படின்னு சொல்லி ஜீவாவை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதே நேரத்துல ஜீவா ஏமாந்த விஷயத்தையும் பத்தி சொல்றாங்க. இது கேட்டோன்னு அண்ணாமலையும் வருத்தப்பட்டுட்டு, "கவலைப்படாதமா, பணம் இன்னைக்கு இருந்தாலும் உங்ககிட்ட தேடி வரும். இந்த மாதிரி நீ வந்து வருத்தப்பட்டு உன்னோட லைஃபை நீ கெடுத்துக்காத, நீ எப்படினாலும் சம்பாரிச்சுக்கலாம் விடு" அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுக்குமே ஆறுதல் சொல்றாங்க. இது கேட்டுட்டு இருக்க ஜீவாக்குமே ரொம்பவே மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க, அது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கறத அவங்களுமே என்ஜாய் பண்றாங்க. அதே நேரத்துல மீனாவுமே ஜீவாக்கு காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு இட்லி எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அதே நேரம் ஜீவா இந்த இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, சொல்லப்போனா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அண்ணாமலையுமே, "ஆமாமா, இந்த மாதிரி நீ எது பணம் ஏமாந்தன்னு சொன்னல, எப்படி அந்த பணத்தை ஏமாந்த, ஏன் இந்த மாதிரி அந்த பணத்தை ஏமாந்துட்டு வருத்தத்துல இருக்கு" அப்படிங்கிற விஷயத்த கேட்கறாரு. உடனே இது கேட்டோம் ஜீவாவுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு, "அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருந்தான், சொல்லப்போனா நாங்க லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், நானும் அவனும் ஒன்னா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு வருஷமா. அவன் என்ன பண்ணான்னா, ஒரு வருஷம் என் கூட வாழ்ந்துட்டு கடைசியில்
கடைசியில அவங்க அம்மா ஏதோ ஒரு பணக்கார பொண்ணு பார்த்த உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்கிட்டான். அது மட்டும் இல்லாம என்ன அவன் இனிமேல் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்ற மாதிரி என்னை ஒதுக்கி அந்த பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கும் தயாராயிட்டான். ஆனா நான் அவனை நம்பிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவன் என்னை ஏமாத்தணும்னு எனக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. இவனை சும்மா விடக்கூடாது, இவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பந்தான் அவங்க அப்பா மூலமா அவனுக்கு ஏதோ வந்து பணம் கிடைச்சதா நான் கேள்விப்பட்டேன். அந்த பணத்தை வச்சு அவன் பிசினஸ் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தான். நான் அவனுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டேன். சொல்ல போனா அது எனக்கு சேர வேண்டிய பணம் கிடையாது தான், பட் இருந்தாலும் என்னை கஷ்டப்படுத்தினதுக்கு அது எனக்கு ஒரு ப்ராஃபிட்டா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு முறையில தான் நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு அண்ணாமலையும் நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா நீ பணத்தை எடுத்துட்டு உடனே தப்பான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது, பட் ஆனா நான் அவனை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணேன். அவங்ககிட்ட நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணேன், பட் ஆனா அவன் எதுக்குமே ஒத்து வர மாதிரி தெரியல. அவன் பணத்து மேல விருப்பம் இருந்ததுனால அந்த அவங்க அம்மா பார்த்து வச்ச பணக்கார பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கே ஃபுல்லாவே தயாராகி அந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா அப்ப இருக்கட்டு, அதான் நீ பணத்தை வாங்கிட்டல, அப்புறம் எப்படி அந்த பணத்தை அந்த பையன் உங்ககிட்ட இருந்து வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அது ஒண்ணும் இல்ல சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்திருந்தேன். அப்போ ஒரு பியூட்டி பார்லர் போயிருந்தேன். அந்த பியூட்டி பார்லர்ல அந்த கரெக்டா நான் சொன்னேன்ல அவரோட ஒய்ஃபுமே அங்கதான் வேலை செய்யறாங்க. அவங்க வந்து கரெக்டா என்னை பார்த்து கண்டுபிடிச்சு என் கழுத்துல கத்தி வச்சு டேரக்டா ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க இவங்க 2 பேருமே என்னை உட்கார வச்சு என்கிட்ட 27 லட்ச ரூபா பணம் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம 27 லட்ச ரூபா அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துட்டு போனது 27 லட்சம் தான் நான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க ஒய்ஃப் பயங்கரமான கேடி, அவங்க எனக்கு வட்டியோட வேணும் அப்படின்னு சொல்லி 30 லட்சமா ரவுண்டா வாங்கினாங்க. அதெல்லாம் நினைக்கிறப்பதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. சொல்லப்போனா நான் பணம் ஏமாத்தினதான், நான் தப்புலாம் சொல்லல, உண்மையுமே என் மேலேயும் தப்பு இருக்கு. பட் ஆனா என் கூட கடைசி வரைக்கும் இருக்கேன்னு சொல்லி ஏமாத்தினேன், அவர் மேலேயும் தப்பு இருக்கு தானே, அவர் பழி வாங்கணுக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா சரி இப்ப என்னாச்சு, இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அவங்களுமே இல்ல அந்த பணம் என்கிட்ட இருந்து வாங்கி அவங்க மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட கொடுக்க கிடையாது, அவர் மறுபடியும் அதை வச்சு ஷோரூம் மாதிரி வச்சுக்கிட்டு பயங்கரமா பந்தா பண்ணிட்டு சுத்துறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் அவங்களோட குட்டத்தை உடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே நான் வந்திருக்கேன். கண்டிப்பா எனக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ப்ராப்பர்ட்டியை முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பண்ற தில்லுமொழி எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு தெரிய வைக்கணும், இதுதான் என்னோட எண்ணம் அப்படின்னு சொல்லி இங்க ஜீவாவுமே மனோஜ் ரோகிணியோட கதையை அண்ணாமலை கிட்ட சுக்குநூறா நொறுக்குறாங்க. இது கேட்டோன்னே இந்த பக்கம் முத்து பயங்கரமா மைண்ட் வழியில என்ன இது இவங்க சொல்ற கதை அப்படியே மனோஜோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க அண்ணாமலையுமே முத்து நீ ரொம்ப யோசிக்காத, நீ யோசிச்சுட்டு இருக்க கதையும் இப்ப இவங்க சொன்ன கதையும் ஒண்ணுதான், கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரே கதை தான் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணாமலையுமே தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. இது கேட்டோன்னே எங்க முத்துக்கு சரியான ஆச்சரியம். பரவாயில்ல நம்ம கண்டுபிடிக்க லேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசி முடிக்கிற டைம்ல கரெக்டா மனோஜ் ரோகிணியுமே உள்ள வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னா அண்ணாமலையும் ஏமா நீ சொன்னல உன்னை ஏமாத்திட்டு போனான்னு, அந்த பையன் இவன் தானே அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்து கை நீட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இங்க ஜீவாக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இது இவன் வீடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ரோகிணியுமே இங்க ஜீவாவை பார்த்து நீ எதுக்கடி இந்த வீட்டுக்குள்ள வந்த, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜீவாவை அங்கிருந்து வெளியில அனுப்ப பாக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல முத்து குறுக்க வந்துட்டு இங்க பாருங்க அவங்க என்னோட கஸ்டமர், எங்க அப்பாவை பார்க்க வந்திருக்காங்க, வீட்டுல காஃபி சாப்பிட்டு கிளம்புவாங்க, நீங்க எதுக்காக என் கஸ்டமர் மேல கை வைக்கிறீங்க, முதல்ல கையெடுங்க அப்படின்னு சொல்லி ஜீவா மேல இருக்கிற கையுமே தட்டி விட்டுறாங்க. அதே நேரத்துல மனோஜுமே அப்பா இவ யாருன்னு தெரியுமா, இவளை எதுக்காக எங்க வீட்டுல விட்டுருக்கீங்க, சொல்லப்போனா இவன் தான் என்கிட்ட 27 லட்ச ரூபா பணத்தை ஏமாத்தினதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஜீவாவுமே அதான் 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன ஏமாத்தினு சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் நீங்க ஏமாத்தினதெல்லாம் வீட்டுல சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜீவாவுமே மனோஜை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்ட ரோகிணியுமே அப்ப இவர் ஏமாத்திருக்காரா, இவர் என்ன ஏமாத்தினாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் அண்ணாமலையுமே டே இங்க பாடுறா நீ இந்த பொண்ணு ஏமாத்தினா, அந்த பொண்ணு உன்ட்ட பணத்தை ஏமாத்திட்டு போச்சு, மறுபடியுமே நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்க, இப்ப அந்த பணம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்டவன மனோஜுமே அப்ப அதை வச்சுதான்ப்பா கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டே அது வந்து எல்லாருக்கும் சரிசமமா போய் சேர வேண்டிய பணம், அந்த பணத்தை உன்னோட பர்பஸ்க்காக நீ தனியா யூஸ் பண்றது உனக்கு தப்பா தெரியலையா, சொல்லப்போனா அது உன்னோட தம்பிங்களுக்கு போய் சேர வேண்டிய பணம்டா, இந்த அளவுக்கு நீ வந்து சாடிஸ்டா இருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலையும் அவரை திட்ட ஆரம்பிக்கிறாரு. இது கேட்டோன்னு இங்க ரோகிணியுமே இங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல மாமா நான் உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருவோம், நாங்க தான் மாசம் மாசம் கொடுத்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட அண்ணாமலையும் எப்படி நீங்க ஷோரூம் வைப்பீங்க வச்சுட்டு இந்த மாதிரி வந்து எங்க அப்பாவோட காசுல இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவீங்க, ஆனா அந்த வச்ச பணம் எல்லாமே என்னோட பணம் அப்படிங்கிறது என்கிட்டயே நீங்க மறைச்சிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தரேன்னு சொல்லி பதில் சொல்றீங்களா, என்ன ரோகிணி இது, நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ உங்க அப்பா மலேசியால இருப்பாருங்கிற எண்ணமே எனக்கு மைண்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல பக்கத்துல விஜயாவும் பயங்கரமா ஷாக்காய் போய் நிக்கிறாங்க. உடனே அவங்கள பார்த்து அண்ணாமலையும் என்ன விஜயா இதான் நீ கூட்டு அந்த பணக்கார மருமகளா, என்ன உன் மருமக என்னோட பணத்தை வச்சு என் பையனுக்கு தொழில் வச்சு கொடுத்துருக்கா, இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, எனக்கு என்னமோ இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ரோகிணி கண்டிப்பா பணக்கார வீட்டை சேர்ந்தவ கிடையாது அப்படிங்கிறத தெளிவாவே ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு, நீ என்ன விஜயா சொல்ல போற, இதுக்கு நீ ஒரு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி விஜயாவை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க.